ഇവിടുന്ന് ഇവർ കേരളത്തിൽ എല്ലാ ജില്ലകളിലും ഡിസ്ട്രിബ്യൂഷൻ തരുന്നുണ്ട്. ഈ ബിസിനസ്സിൻ്റെ കൂടുതൽ ഡീറ്റെയിൽ ആ മെഷീനറിയെ പറ്റിയും ഇവിടുത്തെ പ്രൊസീജിയറും ഇവിടുത്തെ പ്രോസസ്സിങ്ങും എല്ലാം നേരിട്ട് കാണാൻ വേണ്ടി നമുക്ക് ആ വീഡിയോ ഒന്ന് കണ്ടു നോക്കാം. மக்களே, நீங்கள் வந்து ரொம்ப பணம் செலவு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான நாங்கள் இது ஜூஸஸ் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒரு ட்ரையல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அந்த ட்ரையல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கே ஒரு 4 பேரோ 5 பேரோ வச்சு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருப்பூர்னு வச்சுக்கோங்க. அது ஒரு திருப்பூரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே ஆச்சு, அடுத்தது எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தது நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு எடுங்க, 3 லட்ச ரூபாய்க்கு எடுங்க. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன் இது பையிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி பண்ணி போயிட்டே இருங்க. அதே மாதிரி எங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டவுனில் இருந்து உடுமலை ரோட்டில் சக்தி கொக்கோ ப்ராடக்ட்ஸ் உடுமலை ரோட்டில் நீங்கள் டுவர்ட்ஸ் உடுமலைப்பேட்டை வந்தீங்கன்னா 4வது கிலோமீட்டரில் தொழில்பேட்டைங்கிற ஸ்டாப், அதாவது வந்து மாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் வரும். இன்ஜினியரிங் காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து தொழில்பேட்டை ஸ்டாப்புக்குள்ளே இருந்து அந்த சக்தி கோஆப்ரேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா யூனிட் நம்பர் 9. உங்களுக்கு யார் வந்து எங்களை வந்து நேரில் பார்க்கணும், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் வேணும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சக்தி கொக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து நேரில் வந்து எங்களே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது பர்ஃபெக்ட் ப்ரிகாஷன்ஸ், இது ஒரு பர்ஃபெக்ட் டெக்னாலஜி, பர்ஃபெக்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம 1 இயர் வந்து கெட்டு போகாமல் மார்க்கெட்டில் கொடுத்தா நம்ம வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்குண்டான வழிகள் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ 2வது ஸ்டேஜ் வந்து இப்போ நம்ம பண்ண ஜூஸ் வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ணுற வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். பாட்டில் வந்து இங்கே ஃபீட் பண்ணுவாங்க. அது ஒரு ஏர் கன்வேர். இந்த ஏர் மூலியமாக இந்த கன்வேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். பாட்டில் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர் கன்வேர் மூலிமா இந்த பாட்டில் வந்து இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் ஏர். இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டயர் மூலிமா we are making this air sterile. அதனால வந்து நோ ப்ராப்ளம் ஆஃப் ஏர் கண்டாமினேஷன். இது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நாங்கள் வந்து பார்த்து இந்த ஜூஸை நாங்கள் ஃபில் பண்ணுறோம். இந்த ஏர் மூலிமா வந்து இந்த பாட்டில் வந்து இப்படி உள்ளே வரும், ஃபில்லிங் மிஷின்குள்ளே இப்படி வரும். இந்த ஃபில்லிங் ப்ராசஸில் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஃபீடிங். இந்த ஃபில்லிங் மிஷினுக்குள்ள வந்து இந்த பாட்டில் போனால் தான் ஜூஸ் ஃபில் பண்ண முடியும். அப்போ இந்த பாட்டில் வந்து இப்போ ஃபில் ஆகிட்டு இருக்கு, அதாவது பாட்டில் ஃபீடிங். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பாட்டில் ஃபீடிங். இந்த பாட்டில் வந்து அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் போய் வந்தீங்கன்னா அங்கே பாட்டில் வாஷ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து பாட்டில் ஃபீடிங்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாட்டில் ஃபீடிங். 2வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ரின்சிங். உங்களோட நல்ல ஆரோக்கியத்துக்கு நாங்கள் வந்து பார்த்து ஜூஸ் ஃபில் பண்ணுவோம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணுதுன்னா ஹை ப்ரெஷரில் வந்து நாங்கள் பாட்டிலை வாஷ் பண்ணுவோம். அந்த கோகனட் பல்ப் வந்து இப்படி தான் உழுகும். நாங்கள் வந்து ஒரு கோகனட் பல்ப்பு கூட வந்து நாங்கள் ஹேண்ட் ஃபில் பண்ணுறதில்ல, மேனுவல் ஃபில் பண்ணுறதில்ல. உங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மிஷின் தான் ஃபில் பண்ணுது. ஒரு பாயிண்டில் கூட ஒரு இது மனுஷனோட ஹேண்டு படாது. பல்ப் we need to pasteurize. இது எத்தனை we need to pasteurize at 86 degree. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், அதாவது வந்து எங்கள் கஸ்டமருக்கு வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணும். நாங்கள் எக்காரணத்தை கொண்டு ஒரு ஹியூமன் ஹேண்டை யூஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னால இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். நம்ம எங்களோட பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான்.
இது மாதிரி புதுமையான ஜூஸ் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் தயாரிக்கிறோம். இது நான் 2-3 தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எங்கள் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்ககிட்ட இத்தனை மக்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து இவ்வளோ பெருசான ஃபேக்ட்ரி. எங்கள் ஃபேக்ட்ரியை சுற்றி பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50,000 பாட்டில்ஸ். ஒரு 50,000 பாட்டில்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே வைக்கிற அளவு எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபில்லிங் ஃபெசிலிட்டி இருக்குது, இது ஜூஸ் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இது எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரே ஃபேக்ட்ரி நம்ம பொள்ளாச்சியில் சக்தி கொக்கோ ப்ராடக்ட்ஸ். நாங்கள் ஏற்கனவே வந்து 25 இயர்ஸாக வந்து 100% நேச்சுரல் இளநீர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து 200 ml 250 ml வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் இளநீர் ஃபில் பண்ணி நாங்கள் வந்து நார்த் இந்தியா எக்ஸ்போர்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய இந்தியாவில் இருக்கிற பெரிய கார்பரேட் கம்பெனிஸ், டாபர், பேப்பர் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐடிசி, ட்ராபிகானா, நேச்சுரல் ஜூஸஸ், இது மாதிரி பல கம்பெனிகள் நம்மகிட்ட வந்து ப்ரைவேட் லேபிளிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ணியாச்சு, இது பல்ப் ட்ராப் பண்ணியாச்சு, ஜூஸ் ஃபில் பண்ணியாச்சு, மூடி போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாட்டாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி தொட முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால நான் இங்கே ஹோல்டு பண்ணுறேன். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 70 டிகிரியில் இருக்கும். இப்போ 70 டிகிரியில் ஃபில் பண்ணால் தான் இந்த ஜூஸ் வந்து கெடாது, உள்ளுக்குள்ள வந்து எந்த பாக்டீரியாவும் போகாது. ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா அபவ் 70 டிகிரி போகும்போது அந்த ஜூஸில் இருக்க என்ன மைக்ரோ ஆர்கானிசம் வந்து செத்துரும். அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு வந்து இது வந்து லிவிங் கண்டிஷன்ஸ் கிடையாது. அதனால தான் வந்து நம்ம ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃபில் பண்ணுறோம். ஹாட் ஃபில்னால் 70 டிகிரியில் வந்து நம்ம ஹாட் ஃபில் பண்ணுறோம். சூடாக பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா வந்து உள்ளே வந்து அந்த ஜூஸை வந்து பாதிக்காது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து கேப் பண்ணி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கன்வேர் வந்து இப்படி சாயுது. எதுக்கு இந்த கன்வேர் வந்து இப்படி சாயுதுன்னா, ஏன்னா வந்து இப்படி சாயும் போது பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து இந்த மூடியோட இந்த பகுதிக்கு வந்து சேரும். இப்போ இந்த பகுதி வந்து சூடாகி வரும்போது இங்கே இருக்கிற பாக்டீரியாஸும் வந்து ஹைஜீனிக் ஆயிரும், செத்து போயிடும். அதனால் உங்கள் இது ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்புறம் உடனே வந்து இந்த ஜூஸ் வந்து நம்ம கூல் பண்ணணும். இப்போ வந்து ஹீட் ஆகிற ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே கூல் பண்ணணும். எதுக்கு வந்து இந்த ஜூஸை வந்து கூல் பண்ணுறேன்னா, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீ வழுக்கை இருக்குது. இந்த இளநீ வழுக்கை வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஜூஸோட அழகு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாய் இந்த ஜூஸ் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்குள்ளே வந்து இந்த பல்ப்பு வந்துக்கிட்டே இருக்கணும், இந்த இளநீ வழுக்கை வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த இளநீ வழுக்கை வந்து இந்த ஜூஸில் வந்து அடியில் போய் செட்டில் ஆகக்கூடாது, இங்கே மேலே வந்து செட்டில் ஆகக்கூடாது. அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பல்ப்பு ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இமீடியட்டாக வந்து நம்ம வந்து 15 டிகிரிக்கு நம்ம இந்த பாட்டில் இந்த ஜூஸை வந்து கூல் பண்ணணும். இந்த ஜூஸை வந்து கூல் பண்ணுற சிஸ்டம் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, அடுத்து இப்போ ஃபில்லாகி வந்துச்சு. இந்த ஜூஸை வந்து கூல் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற பல்ப் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஃப்ளோட் ஆகும். இந்த ஜூஸை கூலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட சில்லிங் சிஸ்டம். இந்த சில்லிங் சிஸ்டம் வச்சு நாங்கள் வந்து இது பாட்டில் மேலே வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த கூலிங் வாட்டர் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த டேங்கை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வாட்டர் வந்து எப்படியோ ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி மாதிரி எவ்வளோ கூலிங்காக இருக்குது பாருங்கள். இந்த வாட்டர் வந்து கூல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த கூலிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். அந்த கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள், அந்த கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு வாட்டர் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரேக்குள்ளே விடுவோம். இந்த எக்யூப்மெண்ட் பேர் தான் கூலிங் டனல். இந்த ஜூஸை கூல் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்ப்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 4 டிகிரியில் இருக்கும், 4 டிகிரி இருக்கும். அவ்வளோ கோல்டு வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணால் தான் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் வந்து ஹீட்டு குறைஞ்சி அந்த உள்ளே இருக்கிற இளநீ வழுக்க வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஃப்ளோட் ஆகும். இப்போ இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் ஃப்ளோட் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாய்க்கும் வந்து உங்கள் வாயில் வந்து இந்த இளநீ பல்ப் வரும், ஜூஸ் கூட சேர்ந்து அந்த இளநீ பல்ப் வரும். இது நீங்கள் பார்க்கலாம், இந்த கூலிங் டனலுக்குள்ளே எத்தனை அமௌண்ட் ஆஃப் கூலிங் வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ மக்களே நம்ம பாட்டில் வந்து கூலிங் ஸ்டேஜ் முடிஞ்சுது. கூலிங் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லேபிள் பாட்டிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லேபிள் போடும். அதாவது வந்து எங்களோட கேரண்டி என்னென்னா எங்கள் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டில் கூட வந்து ஹியூமன் ஹேண்டு கான்டாக்ட் இருக்காது. அதனால் அந்த கண்டாமினேஷனுக்கோ எதுக்குமே வந்து வாய்ப்பு இல்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து நாங்கள் எங்கள் ஜூஸை பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் கூட ஆட்டோமேட்டிக் தான். இந்த லேபிள் கூட நாங்கள் கையில் டச் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நாங்கள் வந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லேபிள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் டனல். அந்த லேபிள் வந்து பாட்டில் மேலே விழுங்கும்போது பார்த்தீங்கன்னா லூஸாக தான் விழுகும். பட் ஆனால் இந்த பாட்டில் கூட வந்து நல்ல டைட்டாகி ஸ்டிக் ஆகணும். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்யூப்மெண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் டனல், ஸ்டீம் ஷ்ரிங்க் டனல். இந்த டனலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து ஒரு பிவிசி ஃபிலிம். அந்த ஃபிலிமோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டான ஸ்டீம் வந்து அந்த ஃபிலிம் மேலே டச் பண்ணும்போது அது எந்த பாட்டில் மேலேயோ இல்லை எந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கோ டக்குன்னு அப்படியே ஒட்டிக்கும். அதுதான் இந்த மிஷினோட ஒர்க்கு. அந்த மிஷின் வந்து அப்படியே வந்து இந்த மிஷின் வந்து இது லேபிள் பண்ணி இது மாதிரி பாட்டிலில் டைட்டாக ஒட்டிக்கும். நீ அடுத்த ப்ராசஸ் வந்து இந்த இது வந்து எல்லாம் வந்து 6 பேக் பண்ணி அட்டைப்பட்டியில் வைக்கிறது அடுத்த ப்ராசஸ் எப்படின்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங், அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங். எப்படி வந்து பாட்டில் வந்து வாஷ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக, அடுத்தது வந்து இந்த பல்ப்பு ட்ராப் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபில் ஆகுது. கேப் ஆகி வந்து எதனால நம்ம கூலிங் பண்ணுறோம், கூலிங் பண்ணி எப்படி லேபிள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோன்னு பார்த்துட்டு நீ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேக்கேஜிங். இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பராக வந்து குரூப் பண்ணி பேக் பண்ணி அட்டைப்பட்டியில் வச்சு நாங்கள் அட்டைப்பட்டி ஒட்டி இது ஃபர்தராக வந்து நாங்கள் இந்தியா முழுக்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அப்புறம் எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் இப்படி தான் ஆகுது. நீங்கள் இது வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து 6 பேக் ஆகுது பிடிக்குது நீங்கள் பார்க்கலாம். போடுமா கட் பண்ணி விடு, கையில் கட் பண்ணு. எடு അട്ടപ്പെട്ടിക്കുള്ള പാർ അട്ടപ്പെട്ടി. ഇന്നത്തെ ഈ വീഡിയോ നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടാകുമെന്ന് ഞങ്ങൾ വിചാരിക്കുന്നു. നിങ്ങൾക്ക് ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ഞങ്ങളുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, കമൻറ്റ് ചെയ്യുക, ലൈക്ക് ചെയ്യുക. ഇനിയും പുതിയൊരു ബിസിനസ് ഐഡിയയുമായി മാസ് ബിസിനസ് നിങ്ങളുടെ മുമ്പിലെത്തുന്നതാണ്.